ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் டைம்லாம் பயமுறுத்துறதுக்கு இந்த காரோட ஹெட்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தப்பு பாடினாலும் அது என்னடா பாடுறேன்னு சொல்ல மாட்டார். Where did you get this? How இது எப்படி இது சொல்லி முடிக்கும் சொல்லின் வட்டத்தில் பல சொல்லி போன மூத்த மருமன்ற இந்த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? இது நான் ஸ்ரீனிவாசோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். என்னோட பேர்னால தான் உங்களுக்கு அந்த பணி வருதுன்னு. ரஜினி சார் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பியாண்ட் அன் ஆக்டராக இருக்கார் அவர். I came to college with the guitar and I said now you'll come, then she said yeah. சொல்லவே இல்லை சார், கல்யாணம் பண்ணிட்டா. ஓகே, வடாப்பாவை சாப்பிட கூட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆனால் எனக்கு தெரியும் ஏதோ நடக்கிறதுன்னு தெரியும். ஆனால் என்ன கேட்டாலும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அவரே இறங்கி வந்து அண்ட் ஹி வில் இன்வால்வ் இன் எவ்ரி டிஸ்கஷன். லான்ச்சுக்கு வந்து ரஜினி சாரும் வந்திருந்தாரு. அந்த மாதிரி ஒரு வேற பாட்டு கிடையாது. என்னவோ மாயாஜாலம் பண்ணி அது இங்கேயோ கொண்டு நிப்பாட்டு வர்றது. இங்கேயே கொரியர் பண்ணலாம் அங்கேயே கொரியர் பண்ணுறதுக்காக உடனே இவ சிரிச்சுடா. கண்டுபிடிச்சிட்டீங்க. கவுண்டர் வாய்ஸ்ல பாடுவீங்களா? அது என்ன பேசுவாங்களா, பேசுவீங்களா? என்ன 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 கார்ட்டூன் இல்ல என்ன கார்ட்டூன்? கார்ட்டூனுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. என்ன கார்ட்டூன் பேசுவீங்க? லூனி டியூன்ஸ்ல இருந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல அவரே ரெண்டு வார்த்தை பேசுங்க. யோசிமிட்டி சார். சரி சில்வஸ்டர் ட்வீட்டி அது படு. தமிழ்ல சொல்லலாம். ஓ ஆமா. I can do a witch love. which பண்ண which love? டோரா பூச்சி அதெல்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க பாக்குறது. நான் இருந்த டைம்ல இந்த டோரா பூச்சி அந்த காலத்துல அதெல்லாம் சும்மா வேண்டே அதை மாட்டி விட்டுட்டு இருக்கா. நீங்க வேற அந்த ஒரு விச் லாஃப் மாதிரி நான் வந்து சும்மா பயம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் பயமுறுத்துறதுக்கு இந்த காரோட ஹெட்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஏதோ பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. லைட் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். கலாய்ச்சா. ஆனா இப்பதான் தெரியுது ஆக்சுவலி சொன்னதா. நான் நினைச்சேன் கேமரா ஆன் பண்ணா ப்ரொஃபஷனலா இருப்பாங்க, ஆனா ஒரு குழந்தையாவே மாறிட்டாங்க. கிரேட், ஐ அப்ரிஷியேட் யூ. அண்ட் நந்து பிரதர், உங்களை என்ன கேட்கறதுன்னா, ஒரு இசை குடும்பத்துக்குள்ள நம்ம ஒரு ஆர்கிடெக்டா இருந்தாலும் ஒரு இசை குடும்பத்துக்குள்ள மருமகனா வருது இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? சரி, எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு எஃபர்ட் போடுற மாதிரியோ இல்லை ஐ டோன்ட் ஹேவ் டு பிரிட்டெண்ட் அட் ஆல். ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து தமிழ் ஐயோ இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து என் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கவே இல்லை. அண்ட் நான் வந்து வாசுப்பான்னு தான் அவரை கூப்பிடுவார். வீட்டில் வந்து எல்லோரும் வாசுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ வாசு ப்ளஸ் அப்பா வந்து வாசுப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம புது மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹீ இஸ் ஹிம்செல்ஃப். இந்த ப்ரிட்டெண்ட் பண்ணுறது, நடிக்கிறது அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லை, ரொம்ப நான் ஜட்ஜ்மெண்டல். நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். அம்மாவும் அதே மாதிரி தான். சுஜாமா வந்து ரொம்ப கேரிங், எம்பத்தட்டிக், ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லைக் இட் டென்ட் ஃபீல் லைக் எனி ஒரு எஃபர்ட் போடுற மாதிரியே இருக்குல்ல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதே ஜஸ்ட் டுக் மீ இன். வழக்கமா இந்த மாமியார் மருமகள் சண்டை எல்லாம் கேள்விப்படும். மாமனார் மருமகன் புரிதல் இப்பதான் நான் பாக்குறேன். தட் இஸ் நைஸ், கிரேட். அண்ட் சாரோட சாங்ல, மாமனாரோட சாங்ல உங்களுக்கு ஃபேவரட் சாங்னா என்ன சாங்? எனக்கு வந்து தில்சாத்தா இல்ல கேசிஏ ஒரு அந்த பாட்டு தான். அது வந்து தமிழ் பாட்டு சொல்ல. தமிழ் பாட்டு வந்து மௌனமே. சார், நான் பாட தப்பா இருக்கும். இந்த வார்த்தை மருமகனுக்காக, பெரிய மருமகனுக்காக இதோ பாடல் உங்களுக்காக. மௌனமே உன்னிடம் அந்த மௌனம் தானே அழகு, பார்வைகள் போதுமே அதில் வார்த்தை பேசி பழகு,
சொல்லி முடிக்கும் சொல்லின் வட்டத்தில் பலர் சொல்லி போன பொருள் இருக்கும். சொல்லை கடந்த பெண்ணின் மௌன கூட்டுக்குள் ஒரு கோடி கோடி பொருள் கூடியிருக்கும். மௌனமே உன்னிடம் அந்த மௌனம் தானே அழகு. வேற லெவல்ல இருந்தது. சாங் ரொம்ப பர்டிகுலரா அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டு வாங்கியிருக்கீங்க. அது நிறைய டைம் பாடி கேட்டிருப்பீங்க நான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு நிறைய எல்லாருமே சோல் கனெக்டடான பர்சனாக மாறி இருக்காங்க இல்லையா? இங்கே மூத்த மருமன்ற இந்த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இருங்க சரண்யா, எல்லாருமே ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி இது. நீங்க இவ்வளவு நகைச்சுவை பண்ணக்கூடாது. நீங்க lot of weight on your shoulders நந்து. இது வரைக்கும் வெயிட் இருக்குல்ல, இப்பதான் இருக்கு. ஓ அப்படியா? அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவலா லைக் ஐ கேன் பி மை செல்ஃப். இந்த வீட்டில் வந்து ஐ டோன்ட் ஹாவ் டு பிரிட்டெண்ட். ஸோ அதே தான் சேம் ஆன்சர் டு யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அப்புறம் ஆகாஷ் இஸ் பிரதர். ஸோ புது மாப்பிள்ளை நான் சொன்னாலும் யூனோ இட் டசன்ட் ஃபீல் லைக் தட். ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து அதே மாதிரி தான். லைக் இவங்க சிம்பியாசிஸில் படிக்கும்போது சொன்னதா இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஆகாஷ் தான் சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து இன்னை வரைக்கும் நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ அதனால எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் பீயிங் தெம்செல்வ்ஸ். அதுதான் the most beautiful thing about this family. Great. And Sunantha, coming to you, நான் வந்து ஒரு சிங்கரா வருவீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா யூஸ்வலாக இந்த ஃபேமிலியில இருந்து வராங்கன்னா சிங்கரா இருக்காங்க அப்படிதான் வருவாங்க எதிர்பார்ப்பாங்க. பட் கம்ப்ளீட்லி நீங்க ஒரு மாடலிங் பண்றீங்க அண்ட் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க. அண்ட் பார்த்தா ஆக்டிங் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தீங்க. நீங்க ஆக்ட்ரஸா வரணுன்ற அந்த கால் எப்போ எடுத்தீங்க? அந்த லைஃப் பற்றி சொல்லுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் பர்சன் தான். மற்றெல்லாம் அட்லீஸ்ட் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அப்பப்போ ட்ரை பண்ணுவேன். பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு கார்ப்பரேட் லைஃப்பில் தான் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அப்பாவுக்கும் ஆக்சுவலி அதான் ஆசை, லைக் நானும் கார்ப்பரேட் இந்த ஜேர்னிலே இருக்கணும்னு. ஓகே, மியூசிக் வரணும்னு அப்போலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை? அப்போ மியூசிக் வரணும்னு எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. இவ்வளோ வீட்டில் இவ்வளோ பாடகர்கள் இருக்கும் போச்சு, எதுக்கு இன்னொரு பாடு? இதுக்கு மேலே ஓவர்லோடட் சிங்கர்ஸ் ஓவர்லோடட். எனக்கு பாடணுன்னு எப்பவுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் நிறைய பாட்டு கேட்பேன், ஆனால் எனக்கு பாடணுன்னு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே இல்லை. அவளோட பிளேலிஸ்ட்டு, நந்தோட பிளேலிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே சார்? ஆனால் அவள் பாட சொன்னாலும் அவள் ஆக்சுவலி நல்லா பாடுவாள். ஆனால் பாட சொன்னா காமெடியாக தான் பாடுவாள். காமெடியாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாள். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த ஃபேமிலி இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகராக போய் ப்ரொஜெக்ட் ஆகிறப்போ அதுக்கப்புறம் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்பா சொல்லியிருக்காங்க, நான் வந்து யாருக்கு ரெஃபர் பண்ணுவேன், நீங்களாக தான் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலியில் இருந்துட்டு போய் ட்ரை பண்ணுறது இருக்கு இல்லையா ஃபார் ஆக்டிங். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அந்த டேக்லைன் வந்து ஐ வாண்ட் டு நோ தட். என்னன்னா, ஆக்சுவலி நான் எங்கே போனாலும் இது நான் ஸ்ரீனிவாசோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். அண்ட் அப்பா ஆல்சோ வைல் ஹீஸ் ரொம்ப சப்போர்ட்டிவ், ஹீ டசன்ட் வாண்ட் தட் பேகேஜ் டு பி தேர். சரி, என்னோட பேர்னால தான் உங்களுக்கு அந்த பணி வருதுன்னு, அதனால லைக் எங்கே போனாலும் ட்ரை பண்ணி தானே போகணும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். பட் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால ட்ரை பண்ணி சில மாடலிங் கிக்ஸ் அப்படி வருது. பட் அது என்ன இருந்தாலும் அது சைட் கிக் தான். ஃபர்ஸ்ட் எப்போவுமே கார்ப்பரேட் லைஃப் தான் என்ன இருந்தாலும். எனக்கு அப்படியே ஒரு ஹெச்ஆரை பார்த்த மாதிரி இருந்தது. கிரேட். அண்ட் நான் இன்னொரு விஷயம் நான் இதுதான் இந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட்ன்ற மாதிரி இதுதான் நான் முதல்ல கேட்டிருக்கணும். நான் இப்போ கேட்குறேன், மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் அவனுக்கும் அதான் 7 வருஷம் பழக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ இப்போ அப்படியே தான் இருக்கு. இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருந்தது, தாலி கட்டுறதுக்கு அப்புறம் வேற ஒரு லைஃப் மாறி இருக்கு. மாறின விருப்பம் இன்னும் நான் பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க ஆகாஷ்? இல்லை எதுவுமே மாறாது. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி இருக்காரோ அப்படியே தான் எப்பவுமே பழகுவார். ஸோ ரொம்ப லவ்விங், ரொம்ப சப்போர்ட்டிவ்,
எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதுதான் எப்போ ஒருத்தர் வீட்டில் ஜாலியாக இருக்காருன்னா அவர் அவ்வளோதான், அவர் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட். அவர் ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஃபங்க்ஷனே நடக்காதுன்னு சொல்லிடுவாங்க. எப்பவுமே இந்த கேட்பாங்க இல்லையா, லவ் மேரேஜ்னாவே முதல் கேள்வி இதுதான், வித் மேண்டேட்ரி. ஆதாம் எவ்வளோ இடத்துல இதுதான் கேட்பாங்க, யாரு ப்ரப்போஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது. மியோனி 100% கிட்டாரோட போனாரு. with the guitar. ஓகே, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யூ ஹேவ் டு எலாபரேட் அந்த சிச்சுவேஷன் அப்படியே சொல்லுங்க, என்ன நடந்தது? So yeah, the first time when I met her, I asked her like, "Hey, you'll go out for coffee." And so appo like at time she said okay, but it didn't ferment. Okay, for a date you. I asked first time only after meeting him. First time only. Attack. I don't know, love at first sight. Yeah. So I attacked, but then like it didn't ferment. But after that I thought, okay, now little musical background kada manam this one. So I also can play music. I came to college with the guitar. Okay. And I made her feel very embarrassed. I took her, I told her come to her side and I played a few songs for her. And I said, now you'll come. Then she said, yeah. அந்த ப்ரொபோசிங் மொமெண்ட் அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. அது என்னைக்கு நடந்தது, எக்ஸாக்ட்டா டேட் ஞாபகம் இருக்கா? Oh yeah, auntie's birthday, October 18th. மலையத்திலேயே மாமியாரோட பர்த்டே ஞாபகம் வச்சிருக்க முதல் மருமகன். I appreciate you. உங்களுக்கு மேல் சென்னை வந்தா சாம்பார்ல எப்போ Very well planned. Which year? Which year? கேட்டு சொன்னா போதும். Can't give out too much information. Now you can say man. Just kidding. அதான் சொல்லிட்டாங்களே 7 years ஆயிடுச்சுன்னு. அந்த மொமெண்ட் இருக்குல்லையா, அந்த ஹைலைட் அவங்க அக்செப்ட் பண்ண மொமெண்ட் இருக்குல்லையா, என்ன டேர்ம் சொல்லி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி? ஏன்னா சில கவிதைகள் சொல்லுவாங்க சிலர் காதலுக்கு. நீங்க அந்த மாதிரி சாங்ல என்ன பாட்டு அதை பாடி ஞாபகம் இருக்கு? Actually I sang Arjit Singh duet. Okay. Arjit Singh. பாடுங்களேன் கேட்டுருவோம். ரொம்ப lot of songs are there, so it's like a guitar play பண்ணிட்டு I sang. Okay, இப்போ கிட்டார் ப்ளே பண்ணோம்னா சாங் மட்டும். ஆஷிகி. With guitar நல்லா இருக்கு, without guitar ரொம்ப bad. ஆஷிகி 2 Yeah, that was also a very big part of it. தும் ஹி ஹோ. நாங்கெல்லாம் தும்மிகோ கேட்டு வேற லெவல்ல வைப் ஆயிருக்கோம். சோக எங்களுக்கு தெரிஞ்ச சோக பாட்டு ஹிந்தில அது ஒண்ணுதான், சோலேன்னு சொல்லுவாங்க. ஆனா தும்மிகோ தான் 90s கிட்ஸ். சோக பாட்டு கேட்டு ப்ரொபோஸ். How you சோக பாட்டு கரெக்டட் சொன்னதா what happened? எனக்கே ஞாபகம் இல்ல, பட் ஓகே அத சொல்றாரு. So immediately once you said, immediately she accepted. Yeah, after playing the guitar. Before that she didn't say. So அவர் ப்ரொபோஸ் பண்ண மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலா இந்த சினிமால வர மாதிரி தான ஒரு ப்ரொபோசலா இருந்திருக்கு. Did you expect this kind of proposal in your life? இது மாதிரி இருந்திருக்கா? எப்பவுமே கிட்டார் ப்ளே பண்ணிட்டே தான் இருப்பாரு. லைக் ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்கும் அவருக்கு. எனக்குன்னு தனியாலாம் ப்ளே பண்ணாரு, ஆனா அப்போ ப்ரொபோஸ் பண்ணல. அப்போ ப்ரொபோஸ் பண்ணல, பட் இப்போ பார்ட் ஆஃப் நான் கிச்சன்ல வேற ஏதோ குக் பண்ணியிருந்தாரு. அப்போதான் எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ he said no, I'll take you out for a vada. பசிக்கிறதுன்னு சொன்னியா? அது நியூஸ்மா. ஆமா, சர்ப்ரைசிங்கா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆஹா. ஓகே, வடா பாவ் சாப்பிட கூட்டி போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. அப்போதான். ஆமா. ஓகே. சும்மா பிரிட்டே ஏதாவது நடிச்சிருப்பா, சாப்பிடுற மாதிரி ஒரு போஸ் மட்டும் கொடுத்திருப்பா. இல்ல வடா பாவ்லாம் சாப்பிடுற மாதிரி. ஆனா பஜ்ஜி சஜ்ஜி மாதிரி அங்க வடா பாவ் புனேல போனதுனால. ஓகே. ஆனா சொல்லவே இல்லை என்கிட்ட. ஆனா எனக்கு தெரியும் ஏதோ நடக்கிறதுன்னு தெரியும். ஆனா என்ன கேட்டாலும் ஃப்ரெண்ட் சொல்ல, நீ என்கிட்ட நிஜமா ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்ல முடியாது. Same problem for me also. 2 years also friend. She never accepted our relationship. 2 years we are friends only. சார் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நாங்க ஆழ்வார்பேட்டில் இருந்தோம் அப்போ. ஓகே. சரண்யா அபிராமபுரம். ஸோ ஆழ்வார்பேட் வீட்டில் காலையில் போயிடுவா, காலையில் கிளம்பி போயிடுவா. என்ன கேட்டனா அவளோட ஃப்ரெண்டு ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்ல, நோமிதான்னு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவளை அதுக்கு அங்கே வரான்னு யோசித்தேன். அப்போ அவள்கிட்ட சொன்னேன், இது வேறு ஏதோ நடக்கிறது, என்னோன்னு நடக்கிறது, என்னன்னு தெரியாது. அப்போ கரெக்டாக வந்து பெங்களூர்லேருந்து வந்தான். ஓகே. பெங்களூர்லேருந்து அது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ ஒரு பார்சல் வந்து எங்கிட்ட வந்து இது வந்து அந்த வீட்டு இவளோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொண்டு கொடுக்கணும். சார் இந்த பார்சல் எதுக்கு எங்கே வந்ததுன்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட்ல. இவ வீட்டில் இந்த பார்சல் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தது, இங்கே கொரியர் பண்ணலாம் அங்கேயே கொரியர் பண்ணுறதுக்காக அவள் வீட்டுக்கே கொரியர் பண்ண, நான் எதுக்கு இங்கே கொண்டு. உடனே இவ சிரிச்சுடா. கண்டுபிடிச்சிட்டீங்க பாவீங்களா? அப்ப நான் கேட்டேன், நீ அப்போ அவன் தானே கொண்டு வந்தான், சொல்ல வேண்டியதானே. இப்ப நீ கேட்கவே இல்லை என்கிட்ட. சரி இப்போ சொல்லு, இது என்ன சீரியஸான ரிலேஷன்ஷிப்பா? ஃப்ரெண்ட்.
என்ன அப்புறம் எப்பதான் சொன்னாங்க? அப்புறம் கடைசியில சொல்லவே இல்லை சார், கல்யாணம் பண்ணிட்டா. என்ன? இல்ல எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல 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 கடைசி வரைக்கும் அவன் சொல்லலை. நான் என்ன கேட்டாலும் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சரி ஓகே. அப்புறம் நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டோம், சரி இந்த பையன் தான் காதல், அவன் நல்ல பையன். அது இவனை மாதிரி இவனை பார்த்தோன்னே பிடிச்சிடுது, அவனை பார்த்தோன்னே பிடிச்சிடுது, அவ்வளவுதான். வேற லெவல். ஏதோ நான் ஓடி போய் கல்யாணம் பண்ண மாதிரி சேங் சொல்லவே இல்லை. அது இந்த சூட் கேஸ்னாலதான், இல்லைன்னா கேட்டிருக்கவே மாட்டாரு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் விஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பர்சனல் விஷஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது யார்? அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோவே சூப்பர் ஸ்டாரோட இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரஜினி சார் வீட்டுக்கு போய் அவரை அழைக்க போனோம். அது ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அப்பாவோட பிரேக்கும் அவர்னால தான் வந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி சரியல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அந்த மோமெண்ட் டெஃபினெட்லி மறக்க முடியாது. யூ மெட் சூப்பர் ஸ்டார். I couldn't come that day. I had a important meeting, so work is worship. பட் அந்த லவ் ரிசீவிங் இருக்கு இல்லையா ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, ஒரு ஆக்டரா வரவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் விஷ் பண்றது, அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? நான் ஆக்டர்ஸ் பெருசா யாரையும் கூப்பிடல சார். சிங்கிங் ஃபேமிலி ஒன்லி சிங்கிங் மியூசிக். ரஜினி சார் கூப்பிட்டேன், ஏன்னா அது ரஜினி சார் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சார்? ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபீல் தட் இஸ் அது பியாண்ட் அன் ஆக்டராக இருக்கார் அவர். அது ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு ஸ்பெஷல், ஏன்னா மின்சாரப்பூவே இல்லாட்டினா அது அவர் இல்லைன்னா நடந்திருக்காது. என்ன தான் ஏஆர் ரஹ்மான் எனக்கு எவ்வளவு தூரம் க்ளோஸ் ஆனாலும் ரஜினி சார் சொல்லி தான் அந்த பாட்டு வந்தது. அந்த பாட்டு தான் எனக்கு இன்றைக்கும் சோறு போடுறதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த பாட்டு வந்து இப்போ ஷரண்யாவோட தான் பாடுறேன். ஒரு 6-7 வருஷமா எப்போதுமே அவளோட தான் வரும். எல்லாம் கான்செப்ட் 50 தரம் 100 தரம் பாட்டிருப்போம் அந்த ஸ்டேஜ். அந்த பாட்டோட எஃபெக்ட் ஆன் ஸ்டேஜ் அது மாதிரி ஒரு வேற பாட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த பாட்டு அவ்வளோ எஃபெக்டிவ். அதுக்கு ரஹ்மான் தான் காரணம். ஏன்னா அவர் தான் அந்த அவ்வளோ என்னவோ மாயாஜாலம் பண்ணி அது எங்கேயோ கொண்டு நிப்பாட்டு வராது ஒரு பாட்டை. அது ரஜினி சாரோட பாட்டு, அது சூப்பர் ஸ்டார். அதனால தான் ரஜினி சார் எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி சார் அவரால் தான் வந்து எனக்கு அவரோட ரோஜா படம் பார்த்து தான் எனக்கு ஒரு சரி புதுசாக மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார், அவர் போய் பார்க்கணும்னு தோணுனது மணி சாரால். ஸோ மணி சார் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் மணி சாரை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இருக்கப்பட்ட லெவல் வேறு. ஆனால் ஒரு டெக்ஸ்ட் பண்ணனா உடனே ரிப்ளை பண்ணுவார். அது ரொம்ப பெரிய ஒரு குணம். அது நான் ஆடி போன ஒரு குணம். அவர் ரொம்ப பேச மாட்டார், ஆனால் அவர் வந்தார், கல்யாணத்துக்கு வந்தார், வாழ்த்தினார். ஸோ அதெல்லாம் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். தமிழ் சினிமாவின் இருபெரும் ஆளுமைகள்னா சூப்பர் ஸ்டார் கமலஹாசன். அந்த கமலஹாசன் சாரோடையும் உங்களுக்கு அந்த நட்புணர்வு அப்படிங்கிறது அவர் ரொம்ப இருந்துட்டே இருக்கு. அவர் ஊர்ல இல்லை, அவர் ரொம்ப நாளா யூஎஸ்ல வந்தாச்சா தெரியாது. அப்போதான் இப்போ படிச்சுட்டு இருக்காரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. கமல் சாரை பத்தி நந்து இன்னும் ஜாஸ்தி பேசுவார். ஏன்னா அவர் நந்து நிஜமாவே நெருங்கி பழகிருக்கார். எனக்கு தெரியும், நான் அவருக்கு பாடியிருக்கேன். பட் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு நம்ம என்ன இந்த லெவல் எப்படி அது என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் பார்ப்போம். ஆமா, ஸ்ட்ரக். ஆமா. ஸோ நந்து வாஸ் மூவ் க்ளோஸ்லி வித் அந்த RKFI ஆஃபீஸ் பண்ணும்போது. கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அது அந்த வாய்ப்பு கிடைச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவரோட கம்பெனி CEO மிஸ்டர் நாராயண் அவரை மீட் பண்ணேன். அவர் என்னோட ஃப்ரெண்டு. அது வழி தான் நந்து நானாவை மீட் பண்ணி அப்படித்தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்தது. நானா எப்போதுமே நாராயணன் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாம், ஹீ ட்ரஸ்டட் மீ. அண்ட் அதுக்கப்புறம் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, அண்ட் கமல் சாரோட என்ன மோஸ்ட் ஸ்பெஷல் ஆர் மோஸ்ட் என்டியரிங் குவாலிட்டி இஸ் தட் ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸ் ஆன். அவரே இறங்கி வந்து அண்ட் ஹி வில் இன்வால்வ் இன் எவ்ரி டிஸ்கஷன். தெரியாத விஷயம் கிடையாது இல்லை. ஸோ அவரோட கேட்சப் பண்ணுறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். அது சேம் திங் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். ஸோ அதுதான் இட் வாஸ் அ மேஜிக்கல் மூமெண்ட் ஃபார் மீ.
அண்ட் நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூனோ க்ளோஸ்லி இன்ட்ராக்ட் வித் ஹிம். ஸோ அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்வியூக்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் கமல் சார் சொன்ன ஃபீட்பேக் என்ன இருந்தது? என்ன வார்த்தை? ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அவர் வந்து அவர் மனசில் நினச்சது வந்து வி வர் ஏபிள் டு எக்ஸிக்யூட் அண்ட் யூனோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூனோ வி குட் ஒர்க் வித் ஹிம். ஸோ அதனால் லான்ச்சுக்கு வந்து ரஜினி சாரும் வந்திருந்தார். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு கமல் சார் வந்து ரொம்ப பாராட்டினார். ஹீ ஸ்டில் ஹேஸ் தட், அந்த ஒரு ஸ்டைல் இருக்குன்னு ரஜினி சார் சொன்னார். ஸோ அதெல்லாம் யூனோ இட் இஸ் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் மூமெண்ட் ஃபார் மீ ஆஸ் அ பட்டிங் டிசைனர். கிரேட். ஏன்னா கமல் சாரோட புது ஆஃபீஸில் ஏறும்போது லிஃப்ட்ல இருந்தே விக்ரம் சாங் ப்ளே ஆகும். அண்ட் புது ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஹிட்னா விக்ரம் அண்ட் அமரன் ரெண்டுமே தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அது கண்டிப்பாக அந்த புது ஆஃபீஸோட ஆரான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? தட் மைட் பி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ரீசன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். கிரேட் ஒர்க், நைஸ். வை நாட்? கரெக்ட் தானே சார்? ஆமாம் சார், அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மோட்டிவேஷன் பேசுறீங்க இல்லையா? நான் ஒரு விஷயம் இல்ல அது சார் இல்ல இது தயவுசெய்து யாரும் இது நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஒரு 20 வருஷமா அந்த ஜட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. டெலிவிஷன்ல ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணாம அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்து அவங்கள்ட்ட இருக்க குறைய நேரடியா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பாசிட்டிவ் வேல நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க இல்லையா? அது எப்படி சார் முடியுது? அந்த பாசிட்டிவிட்டி ஹவ் வேர் யூ கலெக்டட், அதை எப்படி த்ரோ பண்றீங்க? அதெல்லாம் வந்து அது இப்போ ரேமான் சார் இருக்கார். அவர் நம்ம வந்து தப்பு பாடினாலும் அது என்னடா பாடுறேன்னு சொல்ல மாட்டார். எம்எஸ்வி சார் வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி ரொம்ப அருமையாக பாடிருக்கேன்னு சொன்னார் ஒரு பாட்டு. அவர் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் மியூசிக்கோடு இருக்காருன்னு புரிஞ்சது எனக்கு. மியூசிக்கோடு மட்டும்தான் இருந்தார். சின்ன பையன் பாடிருக்கான், பெரிய சிங்கர் பாடிருக்கான் தாண்டி அவருக்கு பிடிச்சதானா பாராட்டுவார் இல்லையா? அந்த ஒரு குவாலிட்டிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சலில் சௌத்ரி கம்போசர், அவரோட ஒரு ஃபுல் டே நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவர் லைஃபோட பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஏன்னா சலில் சௌத்ரி அவருக்கு ட்ராக் பாடினது ரொம்ப பெரிய ஒரு லேண்ட்மார்க்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ஸ்பெண்ட் பண்ணது. ஏன்னா ஒரு சாதாரணமாக அவரும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் மாதிரி தான் இருந்தார். அது ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. நான் வியந்து அவரோட அந்த பாட்டு இந்த பாட்டு அவ்வளோதான். அது பற்றி அவர் ரொம்ப ஓனர்ஷிப்பை எடுக்காம வேற. நான் வந்து சின்ன ஒரு டேப் ரெக்கார்டர் கொண்டு போயிருந்தேன் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, டியூன் கற்றுக்கிறதுக்கு. அது ரெக்கார்ட் பண்ணும்போது, where did you get this? how இது எப்படி இது? சார் இங்கே கிடைக்கும், 1000 ரூபா தான். நான் ஒரு முட்டாள், நான் வாங்கி அவருக்கு கொடுத்துருக்கணும். நான் வேற வாங்கியிருக்கலாம். அந்த டைமில் 1000 ரூபா கூட பெரிய விஷயம் எனக்கு. ஆனாலும் சொல்கிறேன், நான் அது அவருக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம அப்போது அவர் சொல்கிறது எனக்கு வந்து இது மாதிரி நைட்டு நான் தூங்கும்போது நிறைய சிம்ஃபனிஸ் எனக்கு அப்படி தோணுது எழுதுக்கும்போது. அப்புறம் மறந்து போயிடும். அப்போ ஒரு டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரி இருந்தால் நான் வந்து பாடி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பேன் சொன்னார். அது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கிரேட்ஸ் வித் ஒரு ஹியூமன் அப்ரோச், ஒரு சாதாரணமாக இருக்கிற இந்த மாதிரி லெஜெண்டரி கம்போசர்ஸோட ஒர்க் பண்ணும்போது புரிஞ்சுது. நம்ம ஒரு சின்ன ஒரு பட்டிங் சிங்கராக வரும்போது கூட நம்மளை ஹர்ட் பண்ணாமல் இருக்காங்கல்ல. ஓகே, அதுதான் அதுலேருந்து தான் ப்ராபப்ளி நான் இந்த மாதிரி இருக்கேனோன்னுவோம். ஓகே, ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது. ஏன்னா எல்லாரும் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி திறமை. ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பாடலாம், இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கம்மியாக பாடலாம். அதுக்குன்னு அது கம்பேர் பண்ணி அவன் மாதிரி இல்லை நீங்கிற மாதிரி விஷயங்கள் தேவையில்லை. அவனுக்கு என்ன நம்ம கொடுக்கணுமோ, அவங்க லைஃபு அவங்களோட லைஃப், அது என்ன நடக்குமோ நடக்கும். பட் நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருந்து நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா, இப்போ நான் வந்து எம்எஸ்வி சாரை நினைக்கிற மாதிரி, ஏஆர் ரஹ்மான் நினைக்கிற மாதிரி, அவர் சலில் சௌத்ரி நினைக்கிற மாதிரி அவங்களும் என்னை பற்றி நினைக்கணும்னு இல்லை. சேயிங் அட்லீஸ்ட் நம்ம ஹர்ட் பண்ணாமல் இருக்கலாம். நைஸ் சார். ஏன்னா நான் பார்த்த ஆளுமைகள்ல நிறைய பேர் உங்க ஃபீட்பேக் கேட்டு அவங்க லைஃப்ல க்ரூம் பண்ணிக்கிட்ட ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம். நீங்க நிறைய பேர் பிளேபேக் சிங்கரா நிறைய படங்கள்ல பாடிட்டு இருக்காங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் யுவர்
ஃபீட்பேக்கும் ரீசனாக இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அவங்க பெரிய ஆளாக்களாக ஆயிருக்காங்க. அதுக்கு கிரேட் சார், அது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதான் அந்த பொசிஷன் எனக்கு கொடுத்த அந்த டெலிவிஷன் சேனல்ஸுக்கு தான் நன்றி. ஏன்னா எனக்கு கொடுக்குறாங்க, யார் வேணால் கூப்பிடலாம், நான் என்ன கூப்பிட்டு உட்காத்துறாங்க. ஓகே, ட்விட்டர் பக்கம் அப்படியே வந்தா பட்டுன்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறீங்களே, எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அறிவு இருக்கான்னு கேட்பாங்க இவங்க 2 பேரும். எனக்கு அந்த கமெண்ட் வரும், ஆஹா இப்படி ஒரு ஆள் இருக்கா பாருங்கிறதா. சிஎஸ்கேவோட ஃபேன், தோனி ஃபேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.